ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு சென்சரி இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். டேஸ்ட்டு சென்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என் பையனுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கேன், இந்த டீ டியூப்பை பற்றி பார்க்கலாம். இதே மாதிரி நிறையா ஆட்டிசம், பேபி கேர், மாம் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் சென்ஸ் சில குழந்தைங்களுக்கு ஹைப்போவாக இருக்கும், சில குழந்தைங்களுக்கு ஹைப்பராக இருக்கும். இது மாறிட்டே இருக்கும். இந்த டேஸ்ட் சென்ஸ் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஹைப்பராக இருக்கும், சில நேரங்களில் ஹைப்போவாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஒரே ஸ்டேபிளாக இந்த சென்சரி இஷ்யூஸ் இருக்காது. ஹைப்போவாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க நிறைய சீக் பண்ணுவாங்க. இப்போ சோப் எடுத்து வாயில் வைக்கிறது, எல்லா பொருளுமே கல், மண், தூசு, குப்பை, செருப்பு, சீவக்கட்டைன்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் வாயில் வச்சுட்டே இருப்பாங்க. வாயில் போட்டு மெல்லுன்னு மெல்லுவாங்க. எல்லா பொருளையும் நக்கி பார்ப்பாங்க, எல்லா பொருளையும் மோந்து பார்ப்பாங்க, எல்லா பொருளையும் வாயில் போட்டு மெல்லுவாங்க. அவங்க ட்ரெஸ்ஸோட காலர் இருக்குது பார்த்திங்களா, அந்த காலரை வாயில் வச்சு மெல்லுன்னு மென்னுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கழுத்தில் ஏதாவது கயிறு கட்டி விட்டுருந்திங்கன்னா அதை மெல்லுவாங்க, கையில் ஏதாவது கயிறு கட்டி விட்டுருந்திங்கன்னா அதை மெல்லுவாங்க. இந்த மாதிரி சீக்கர்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி சீக்கர்ஸாக இருக்கிற குழந்தைங்கள நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது ஹைப்பர் சென்சிட்டிவாக, டேஸ்ட்டில் ஹைப்பர் சென்சிட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம டக்குன்னு சிம்டம்ஸால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஹைப்போவாக இருந்துச்சுன்னா நிறைய சீக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை வச்சு நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹைப்பராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம டக்குன்னு சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஹைப்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் ஹைப்போவாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நிறைய பொருட்களை வாயில் வச்சுட்டே இருக்கிறதுனால ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் ஆயிரும், லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ் அந்த குழந்தைங்களுக்கு வந்துடும். ஸோ அவங்க மெல்லணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் என்னென்னலாம் இப்போ என்னோடய பிரணயத்துக்கு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஹைப்போவாக இருக்கும், சில நேரங்களில் ஹைப்பராக இருக்கும். ஸோ ஹைப்பராக டேஸ்ட்டு சென்சிட்டிவிட்டி ஹைப்பராக இருக்கும்போது நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன், அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதே டேஸ்ட்டு சென்சிட்டிவிட்டி ஹைப்போவாக குறையும் போது நிறைய டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த குழந்தைங்கள அந்த டைமில் மேனேஜ் பண்ணுறக்காக. டீத்தர் தாங்க இந்த மவுத்திங் ப்ராப்ளம்க்கு பெஸ்ட்டு சாய்ஸு. நிறைய டீத்தர் இருக்குது. நான் பிரணீத்துக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து என்னென்ன டீத்தர்லாம் வாங்கினேன், யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு அப்பப்போ வீடியோ எடுத்து நம்மளோட சேனல்லையே போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன மாதிரி ரவுண்டு டீத்தரு, அப்புறம் வாட்டர் டீத்தரு, அதுக்கப்புறம் கேரட் மாதிரி டீத்தரு, இந்த மாதிரி நிறைய டீத்தர் பிரணீத்துக்கு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆட்டிசம் டியூபு, டீ டியூபு, அப்படி இல்லைன்னா ஸ்பீச் தெரப்பி டியூபுன்னு சொல்லுவாங்க. இது ஆட்டிசம்க்கு பெஸ்ட்டு. நீங்கள் இந்த டியூப் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா மவுத்திங் இஷ்யூஸ் உங்கள் ஆட்டிசம் குழந்தைக்கு இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு நல்லா மென்னுக்குவாங்க. இதில் பிரணீத்துக்கு நான் ஃபஸ்ட்டு மெல்லவே மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மென்று பழக்கி விட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு ஏதாவது ஒரு பொருளை கடிக்கணும், ஏதாவது ஒரு பொருளை மெல்லணும், ஏதாவது வாயில் போடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உடனே இந்த டீ டியூப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அவனே போய் எடுத்து வாயில் வச்சுக்கிறான், அவனே நல்லா மென்னுக்கிறான். இது நல்லா வாயில் வச்சு மெல்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. பபிள்ஸாக இருக்குது அதோட தண்டில். அந்த பபிள்ஸாக இருக்கிறதும் நல்லா உறிஞ்சுறதுக்கு வசதியாக ரவுண்டர் ஷேப்பில் இருக்கிறதும் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு, முக்கியமாக சென்சரி இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டீ டியூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது ஸ்பீச் தெரப்பிக்கும் யூஸ் ஆகும். இதை நீங்கள் தொடர்ந்து உங்களோட குழந்தைக்கு வாயில் வச்சு மெல்றது மூலியமாக அவங்களோட ஸ்பீச் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது அமேசான்லேயே கிடைக்கிதுங்க. டீ டியூபு, ஆட்டிசம் டியூபு, க்ரீன் டியூப் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா அமேசான்லேயே கிடைக்கிது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி உங்களோட குழந்தைக்கு இந்த மாதிரி மவுத்திங் இஷ்யூஸ் இருந்துச்சு, ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்கீங்க, எல்லாத்தையும் மென்று ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் ஆயிடுது, அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த டீ டியூப் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க.